ஒரு பசுமையான சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் நடுப்பகுதியில் பழமையான ஒரு ஆலமரத்தின் கீழ் அழகாக செதுக்கப்பட்ட கணேசர் சிலை இருந்தது. அந்த சிலை சாதாரணமில்லை. அவர் இரு தெய்வங்களுடன் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரின் முகத்தில் எப்போதும் ஒரு மென்மையான புன்னகை கிராம மக்களுக்கு நிம்மதியை அளித்தது. காலை நேரங்களில் பறவைகள் கீச்சிட, மாலை நேரங்களில் தீபங்கள் ஏற்றப்பட்டு அந்த இடம் ஒரு புனித தலமாக மாறிவிடும். குழந்தைகள் விளையாடும் சத்தம், பெரியவர்கள் பேசும் குரல், அனைத்தும் அந்த சிலையைச் சுற்றியே இருந்தது. ஆனால் ஒரு வருடம் மழை வரவில்லை. நிலம் மெதுவாக வறண்டு போக ஆரம்பித்தது. வயல்கள் பழுப்பு நிறமாக மாறின. கிணறுகள் காலியாகின. மக்கள் முகங்களில் பயமும் கவலையும் தெரிந்தது. என்ன ஆகும் என்ற கேள்வி ஒவ்வொருவரின் மனதிலும். ஒருநாள் கிராம மக்கள் அனைவரும் அந்த கணேசர் சிலையின் முன் கூடினர். அவர்கள் மலர்களை வைத்து தீபம் ஏற்றி மனமார கைகளை கூப்பி நின்றனர். யாரும் சத்தமாக பேசவில்லை. எல்லோருக்கும் ஒரே வேண்டுதல்: எங்களை காப்பாற்றுங்கள். அந்த இரவு ஒரு சிறிய பெண், மாலா, தன் தாயின் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் கனவில் அந்த ஆலமரத்தின் கீழிருந்த கணேசர் உயிரோடு நின்றார். நிலவு வெளிச்சத்தில் அவர் ஒளிர்ந்தார். அவர் மெதுவாக சொன்னார்: நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தால் இயற்கையும் உங்களுக்கு துணை நிற்கும். உதவி கேட்பதற்கு முன் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவுங்கள். அதுவே உண்மையான அதிசயம். மாலா பயப்படவில்லை. அவள் இதயத்தில் ஒரு நம்பிக்கை உருவானது. அடுத்த நாள் காலை அவள் கிராம மக்களிடம் தன் கனவை சொன்னாள். சிலர் சிரித்தனர், சிலர் சிந்தித்தனர். ஆனால் இறுதியில் அவர்கள் முயற்சி செய்ய முடிவு செய்தனர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து வேலை செய்தனர். சிலர் கிணறு தோண்டினர், சிலர் மழை நீரை சேமிக்கும் குழிகளை உருவாக்கினர், சிலர் பழைய கால்வாய்களை சுத்தம் செய்தனர். பெண்கள் உணவு செய்து அனைவருக்கும் கொடுத்தனர். குழந்தைகள் கூட சிறிய உதவிகளை செய்தனர். கிராமம் முழுவதும் ஒரு புதிய உயிர் வந்தது. சோர்வு இருந்தாலும் ஒற்றுமை அதை மறைத்தது. சில நாட்கள் கழித்து வானம் மெதுவாக கருமையாக மாறியது. காற்று குளிர்ந்தது. முதல் மழை துளி விழுந்தது. அது ஒரு சாதாரண மழையில்லை. அது மக்களின் நம்பிக்கைக்கு கிடைத்த பதில். மழை பெய்தது. நிலம் மீண்டும் உயிர் பெற்றது. மக்கள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர். அந்த நாளிலிருந்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள்: அதிசயம் என்பது வானத்திலிருந்து வருவதல்ல, அது மனிதர்களின் ஒற்றுமையிலிருந்து உருவாகிறது.